இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியர் 2025 சனி பயிற்சி ஆக போகிறத இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, விதி பிரச்சனை, இப்படி சகல விரதத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாழ்ச்சிக்கிட்டு இருக்கே. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாரு. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது, பிரச்சனையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்களை சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாம் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சொல்லிவிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும். சரி, வாங்க நம்ம வீடியோ காலில் போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025 வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது? இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ முன்னாடி சொல்கிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நான் அவசியம் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்துட்டு 10வது வீடு தொழில் ஸ்தானத்தில் இருந்து 11வது வீடான லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தப்போ தொழிலில் வந்துட்டு ஒரு நிலையற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். திடீர்னு ஒரு 10 ரூபா வரும், பரவாயில்லடா நம்ம தொழில் வந்துட்டு நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். அந்த சந்தோஷப்பட்ட நேரமோ என்னான்னு தெரில, தொழில் திடீர்னு போய் உட்காந்துட்டு போயிடும். இப்படி ஒரு நிலை இல்லை. ஒரு ஜானி ஏறினா மூலம் சறுக்குது, திருப்பி மூலம் ஏறினா ஒரு அடி சறுக்குது. இப்படியே ஏற்ற இறக்கம் தான். தொழில் வந்துட்டு விடவும் நமக்கு மனசு வரல. அந்த தொழிலில் இருந்து இன்னொரு 10 ரூபா முதலீடு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் பயமாக இருக்குது. தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் அதுக்கு மேலே சிந்தனையாக இருக்குது. இப்படியே தான் தொழில் சார்ந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களுடைய தொந்தரவு, சக ஊழியர்களுடைய ஒரு ஆதரவு ரெண்டுமே இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஒரு 2 பேர் நமக்கு உதவி செய்வாங்க, ஒரு பக்கம் நம்ம 4 பேர் நம்மளை எப்படா காலவாரி விடலான்னு இருப்பாங்க. உதவியாக இருக்கவன் திடீர்னு காலவாரி விட்டுருவான், காலவாரி விட்டுட்டு இருந்தவன் திடீர்னு உதவி செய்வான். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு 2 கெட்டவன் நிலைமையில் நம்ம இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கவனா நல்லவனா, இந்த நல்லவன் மாதிரி நம்மள்ட்ட நினைக்கிறானா, இவனை நம்பலாமா இல்லை இவனை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது உச்சத்தில் இருந்திருக்கும். இந்த தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததோட விளைவு அந்த மாதிரி சனி அங்கே இருந்துக்கிட்டு எந்தெந்த வீட்டை தெரியுங்களா பார்த்துட்டாரு. ராசிக்கு 12, மேச ராசியில் சனி பார்வை அப்படிங்கிறது இருந்துச்சு. அதோட சிம்ம ராசி, அதாவது ராசிக்கு 4வது வீட்டை பார்த்தாரு. விருச்சக ராசிக்கு 7வது வீட்டை பார்க்குறாரு. இந்த வீட்டெல்லாம் சனி பார்வை பட்டுச்சு பார்த்தீங்களா. அப்போது விரைய ஸ்தானம் 12 சனி பார்வை பட்டிருந்தப்போ விரைய செலவு ஆகியிருந்திருக்கும். ஆனால் இடம் வாங்கியிருந்திருக்கலாம், மனம் வாங்கியிருந்திருக்கலாம், வீடு வாங்கியிருந்திருக்கலாம், வீடு கட்டியிருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு 10 ரூபா கடன் அப்படிங்கிறத அதிகமாகவே இருந்தாலும் உருப்படியாக ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சுருந்துருப்பீங்க.
சரி போடா, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஆனால் உருப்படியாக ஏதாவது வேலை செஞ்சுட்டேன், அதனால தான் நான் கடன் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் வாங்கிட்டோமே கடன், அதை நம்மளால் அடைக்க முடியுமா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி அடைக்க போகிறோமோ தெரியலை, ஏதோ ஒரு துணிச்சலில் இதெல்லாம் செஞ்சு விட்டோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்போது 2025 சனி பயிற்சி அப்படிங்கிறது வருது. இதே இது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு மீனராசியில் இருக்கிறாரு. அதே இடத்துல போயிட்டு இப்போ சனி ராகுவோட சேர போகிறாரு இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11வது வீடு, அற்புதமான ஒரு இடம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அதாவது குரு கொடுத்தா சனி கொடுப்பார், ராகு கொடுத்தா சனி திறப்பார், சனியே கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது ராகு கேதுவாலையும் சரி, குருவாலையும் சரி, மற்ற கிரகங்களாலையும் சரி சனி கொடுக்குறப்போ தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அப்போது சனி உங்களுடைய கடன்லாம் அடைக்க வச்சுருவார். ஒரு 10 ரூபா கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழலாம். எதையோ நம்பி கடனை வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது 2025 நிச்சயமாக அமையும். எல்லா கடனையும் அடைச்சி போடலாம். நகநட்டை எப்படி சொல்கிறது, நகநட்டை அடவு வச்சுருந்தா அதெல்லாம் மீட்டு போடலாம். வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வசூல் பண்ணி போடலாம். இப்படி சகல விதத்துலையுமே காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. எவன்கிட்டையும் நான் போய் கை கட்டி நின்று பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதே நேரத்தில் சனியினுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு வஜ்ர பார்வை. சனியினுடைய பார்வைக்குன்னு சிறப்பு பலன் அப்படிங்கிறதே இருக்குது. சனி தான் இருக்கிற வீட்டில் இருந்து 3, 7, 10 அந்த இடத்த பார்ப்பாரு. அப்போ மீன ராசியில் இருந்துட்டு 3வது வீடாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 7வது பார்வை அப்படிங்கிறதாக உங்களுடைய ராசிக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய கன்னியை பார்க்குறாரு. அடுத்ததாக தனுஷை பார்க்குறாரு. இந்த ஒரு இடங்கள் எல்லாமே சனி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஜென்ம ராசியில் சனி பார்வை விழுகுது அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். லாபத்தில் தான் சனி இருக்கார், 10 ரூபா நமக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம சௌரியத்துக்கு ஆட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சனி அப்புறம் உங்களை உண்டா இல்லையான்னு பார்த்துட்டு தான் விடுவார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வட்டி கொடுக்குறது, அதீத வட்டி வசூல் பண்ணுறது, இல்லாதவன்கிட்ட போய்ட்டு அடித்து பிடுங்கிறது, இந்த ஒரு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம 4 பேர்கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு சனி நம்மளை கொண்டு வந்து விட்டுருவார். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வட்டி வாசி, அதீத வட்டி அந்த மாதிரி வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் விட்டுருங்க. அதே மாதிரி இல்லாதவன்கிட்ட கொடுத்து வாங்குகிறோம், அவனால் முடிஞ்ச ஒரு குறைந்த வட்டியில் கொடுக்குறேன் ஜோசியரே போகிற வரேன்னா தப்பு கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் நியாயமாக கேட்டு வாங்கணும், கொஞ்சம் டைம் கேட்டால் கொடுக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும். அதை கொஞ்சம் சனி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா இல்லாத ஒருத்தவன்கிட்ட போய்ட்டு அடிமாட்டு வேலைக்கு பேசுகிறது, கர்ம வினைகளுக்கு எதிராக நடக்கக்கூடாது. ஒரே வார்த்தையில் சொன்னால் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி. ஒரு 10 ரூபா காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் போடக்கூடாது, நேர்மை தவறக்கூடாது, சட்டத்திற்கு புறம்பாக எதுவுமே நடக்கக்கூடாது, பிற உயிர்களுக்கு நம்மளால் எந்த விதமான ஒரு துன்புறுத்தலும் வரக்கூடாது. அவ்வளவுதான். சாதாரணமாக நம்ம சனி பார்வை அப்படிங்கிறது நம்ம ராசியில் இருக்குது அப்படின்னா ஒரு பூச்சியை கொண்டா கூட அன்னைக்கு அதற்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும். காலையில் ஒரு பூச்சை மிதித்து நச்சுக்குன்னு தெரியாமல் பண்ணுறது வேறு, அதை விட்டுருங்க. பட் தெரிஞ்சே ஒரு உயிரை வந்துட்டு ஜீவராசியை கொன்னீங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக நடந்து போனால் ஒரு இப்படி சொல்லி சும்மா ஒரு கல் தடிக்கி காலில் ரத்தம் வந்து இந்த காலில் தான்டா மிதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்வார் சனி. அதனால் கூடுமான வரைக்கும் கர்ம வினைகளின் இப்படி நடந்துக்கணும். வேலை செய்கிற இடத்துல கூட இன்னொருத்தனை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. சொந்த தொழில் செய்கிறீங்களா, நம்ம பணியாளர்களை போட்டு கசக்கி புளியணும், அவன்கிட்ட உறிஞ்சணும்னு நினைக்கக்கூடாது. அவன் நம்மக்கிட்ட வேலை செய்கிறான், அவனும் நம்ம தான் பார்த்துக்கணும். வேலையை வாங்கிக்கிறோம், அதற்குண்டான சம்பளம் கொடுக்குறோம், அவனுக்கு நல்லது கிட்டது செய்கிறோம். அப்படி நம்ம வேலை ஆட்களை எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபத்தையும் சனி கொடுப்பாரு. உழைக்கிறவனே இவன் மதிக்கிறான்டா, இவனுக்கு நம்ம வாரி கொடுப்போம்னு சொல்லிட்டு சனி நினைப்பாரு. என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா. அதனால் ராசிக்கு 5வது வீட்டில் சனி பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ பிள்ளைகள் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது வருது அதெல்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்துட்டு திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடும், உடம்பு சரியில்லாமல் போகும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா சனி வந்துட்டு என்றைக்குமே குழந்தைங்கள்ட்ட பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்க மாட்டார். சாதாரணமாக காய்ச்சல், ஜுரம், சளி 1000 500 செலவு பண்ணணும், இந்த மாதிரி ஓடும். அதில் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி வந்துட்டு பார்வை விழுகுது. அதாவது தனுசு ராசியை குரு பகவானுடைய வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ 8ல் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனம் அப்படின்னா தொலை தூரத்துக்கு போகும்போது வண்டி வாகனத்தில் வித்தை காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. வண்டி வாகனம் பழுது படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா வண்டிலாம் கொஞ்சம் சரியாக இருக்கா, பிரேக் இருக்கா, என்ன போட்டிருக்கோமா, ஆயில் கில்லாம் இருக்கா, எல்லாம் சரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி கூடுமான வரைக்கும் தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். பயணங்களால் அழைப்பு வருமே தவிர ஆதாயம் எதுவுமே இருக்காது. அதனால் கூடுமான வரைக்கும் பயணங்களை குறைச்சிக்கோங்க. இந்த 8ஆம் இடத்துல சனி பார்வை அப்படிங்கிறது விழுகும்போது இரவு நேரத்தில் நமக்கு தூக்கம் கொஞ்சம் குறையும். திடீர்னு நைட் டியூட்டி போட்டுருவானுங்க,
ராத்திரியில் வேலை பார்த்துட்டு பகலில் தூங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா ராத்திரியில் எதையாவது ஒன்று நினச்சி ஒன்று கிடக்க ஒன்று முழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்து ராத்திரியில் தூங்க விடாமல் அடிக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவார். அது வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால பெரிய அளவில் அது வந்து உங்களை பாதிக்காது. இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடந்துடும். உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருக்கிற ராகு பின்னோக்கி 10வது வீட்டுக்கு போயிடுவார். அவர் தொழிலில் நல்லதொரு வளர்ச்சியை கொடுப்பாரு. சனி அடையவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது வரும். அப்போ இந்த 2025 சனி பயிற்சி அப்படிங்கிறது 10 ரூபா காசு பணத்தை கொடுத்து உங்களை கொஞ்சம் ஆழமும் பார்க்கும். கொடுக்குற காசு நல்லதொரு முறையில் பயன்படுத்துறீங்களா, ஒரு 10 பேருக்கு உதவி செய்கிறீங்களா, அவங்களால முடிஞ்சதை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சரியாக செஞ்சுக்கோங்க. குறிப்பாக பிற உயிர்களுக்கு தீங்கு அப்படிங்கிறது விளைவிக்கக்கூடாது. தினமும் குளிச்சுட்டு விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிற செய்யுங்க. கருப்பு நிற ஆடைகளை அணியலாம், அது ஒரு சிறந்த பரிகாரம். அதே போல் கருப்பு நிற ஆடுகளை வளர்த்து கூட விற்பனை செய்யலாம், அதுவும் ஒரு நல்லதொரு தொழிலாகவும் இருக்கும். ஆடுகள் வளர்ப்பு மூலமாக உங்களுக்கு கருப்பு நிற ஆடுகள் வளர்க்குறதால வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவளித்த புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அந்த மாதிரி சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனி பகவானை மனசில் நினச்சி மனசார வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. 2025 அப்படிங்கிறது